அவளை புரிந்து கொள்ள ஒருவராவது இருந்திருந்தாள். இரவு 2 மணி. அனைவரும் உறங்கிக் கொண்டு இருந்தார்கள். ஆனால் அவளின் மனம் மட்டும் இன்னும் அழுது கொண்டே இருந்தது. பகலில் அவள் சிரித்தாள், எல்லோரிடமும் பேசினாள். நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு நடிச்சான். ஆனா யாருக்குமே தெரியவில்லை அந்த சிரிப்பின் பின்னால் எவ்வளவு உடைந்த மனம் இருந்தது என்று. அவள் தினமும் போராடியது உலகத்தோடு அல்ல, தன் மனதோடு. அவளுக்கு கோபமில்லை, வெறுப்பும் இல்லை. ஆனால் அவளை யாருமே உண்மையாக புரிந்து கொள்ளவில்லை. அவள் அமைதியாக மாறியதற்கும் காரணம் இருந்தது. அவள் தூரமாக சென்றதற்கும் காரணம் இருந்தது. அவள் இரவில் அழுததற்கும் காரணம் இருந்தது. ஆனால் யாருமே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கல. அவள் பேசாமல் இருந்ததை ஆட்டிடியூட் அப்படின்னு நினைச்சாங்க. அவளுடைய அமைதியை அகம்பாவம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே அவள் மிகவும் சோர்ந்து போயிருந்தாள். பல இரவுகளில் தலையணையை நினைக்கும் அளவுக்கு அழுதிருக்கிறாள். ஆனால் மறுநாள் காலை மீண்டும் அதே போல சிரித்து நடிக்க வேண்டியிருந்தது. ஏனெனில் இந்த உலகம் அழுகிற மனிதர்களை விட நடித்து சிரிப்பவர்களையே ஏற்றுக்கொள்கிறது. அவள் ஒரு நாள் சொன்னால், எனக்கு ஆறுதல் வேண்டாம், என்னை புரிந்து கொள்ள ஒருத்தர் போதும். ஆனால் அவள் வாழ்க்கையில் வந்தவர்கள் எல்லாம் அவளை மாற்ற முயன்றார்கள், புரிந்து கொள்ள முயலவே இல்லை. அவள் கஷ்டப்பட்டதை யாரும் கவனிக்கவில்லை. ஏனெனில் அவள் எப்பொழுதும் மற்றவர்களை கவனித்து கொண்டிருந்தாள். தன் கண்ணீரை மறைத்து வைத்து மற்றவர்களுக்கு சிரிப்பை கொடுத்தாள். தன் வலியை அடக்கி கொண்டு மற்றவர்களுக்கு தைரியம் சொன்னாள். ஆனால் ஒரு கட்டத்தில் அவளுக்கே அவள் சோர்வாகிவிட்டாள். நான் இல்லாமல் போனால் யாராவது என்னை தேடுவாங்களா அப்படின்னு யோசிக்க கூட ஆரம்பித்தாள். அது சாவதற்கான ஆசை இல்லை, ஆனால் இவ்வளவு வலியோடு வாழ்வதற்கான சோர்வு. அவள் எதிர்பார்த்தது பெரிய காதல் இல்லை, பெரிய பணம் இல்லை, பெரிய வாழ்க்கையும் இல்லை. நான் பேசாமல் இருந்தாலும் என் மனசு சரியில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஒரு உயிர், அவ்வளவுதான். சில மனிதர்கள் அதிகமாக அழுவதில்லை, ஏனெனில் அவர்களுடைய கண்ணீரையும் தாண்டி வலியை அனுபவித்தவர்கள். அவளும் அப்படிதான். அவள் உடைந்தது ஒரே நாளில் இல்லை. ஒவ்வொரு ஏமாற்றமும், ஒவ்வொரு கவனிக்காத தருணமும், ஒவ்வொரு தனிமையான இரவும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை உள்ளுக்குள் கொன்று கொண்டே இருந்தது. ஆனால் இன்னும் அவள் உயிரோடே இருக்கிறாள். ஏன் தெரியுமா? ஒரு நாள் யாராவது உண்மையாக வந்து, நீ எவ்வளவு வலியை மறைத்து வாழ்கிறாய் என்று எனக்கு புரிகிறது என்று சொல்வார்கள் என்ற நம்பிக்கைக்காக. ஏனில் உடைந்த மனங்களுக்கு அன்பை விட அதிகமாக தேவைப்படுவது புரிந்து கொள்ளப்படுவதுதான். அவளை புரிந்து கொள்ள ஒருவராவது இருந்திருந்தால் இவ்வளவு அதிகமாக அவள் உடைந்து போயிருக்க மாட்டாள். வாய்ஸ் ஆஃப் வித்யா. உடைந்த மனங்களுக்கு ஓர் ஆறுதல்.